بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه تنزيل قرآنه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. புகழனைத்தும் உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிற தலைமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தில் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டுதல் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நீர் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்துக்கு வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடிவுமானவர்களுடைய வாழ்வில் எடுத்து எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுக்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் எடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நடுவதற்கும் புரிந்தவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எம்மை எல்லாம் அழகான வழி காட்டப்பட்ட, நேரு வழி காட்டப்பட்ட, சொர்க்கத்தின் பாதை காட்டப்பட்ட முஸ்லிம்களாக தெரிவு செய்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய அளப்பெரும் இந்த உலகத்திலே அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள்களிலே ஒரு பூர்த்தியான அருள் அது தீனுல் இஸ்லாம். அது பூர்த்தியான அருள் என்பதை அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான். வாத்மன்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய நாள் இஸ்லாத்தை எப்படி பூர்த்தி செய்தோம் அது போல நிஅமத்தையும் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்று அல்லாஹ் இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினானோ அன்று நிஅமத்துகளையும் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். என்றால் காரணம், இஸ்லாம் என்பதை ஒரு பூர்த்தியான நிஅமத், ஹிதாயத் என்பது பூர்த்தியான நிஅமத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தின் பாதையை யார் ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் போவானோ அந்த மனிதனுடைய கடைசி முடிவு சிறந்ததாக இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மரணமும் அப்படியான மரணம் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவனே அல்லாஹ்வை பயந்து கொள். ஹக்க துகாத்தி, உண்மையான விதத்தில் அல்லாஹ்வை பயந்துவான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் நீ மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய மரணம் இதுதான் வெற்றியுடைய மரணம். சகோதரர்களே, அந்த மரணம் தான் நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்காக வேண்டி எதிர்பார்க்கக்கூடிய மரணம். அந்த மரணம் தான் வெற்றியான மரணம். அந்த மரணம் தான் சகோதரர்களே நரகத்தை விட்டு எம்மை தூரப்படுத்தக்கூடிய மரணம். அந்த மரணம் தான் எம்மை சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய மரணம். அந்த மரணம் தான் நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய மரணம். அதைத்தான் சஹாபாக்களும் அடைந்தார்கள். ஆனாலும் உலகத்தில் வாழும் போது அந்த நல்ல முடிவை தடுப்பதற்காக
எத்தனை சூழ்ச்சிகள் இடையிலே குறுக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கிறது, தடுத்துக் கொண்டிருக்கிறது. எதை என்ன பாதை விட்டும் சொர்க்கத்துடைய பாதை விட்டும் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே போராடுபவன் தான் முஸ்லிம். எத்தனையோ சூழ்ச்சிகள் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த நேரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அருங்கள் என்று. அந்த நேரம் சைத்தான் குறுக்கிட்டு, முடிய வயதிலே உங்களுக்கு கிடைத்த குழந்தை இது, இதை யாருக்க போகிறீர்கள் கண்ட கனவுக்காக என்று சொன்ன நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், இது என்னுடைய ரப்புடைய கட்டளை. குழந்தையை அறுப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை, ரப்புடைய கட்டளை என்றால் நிறைவேற்றியே ஆகவேன் என்று அவர்கள் சைத்தானுடைய அந்த சூழ்ச்சியில் மாற்றாமல் அதை தாண்டினார்களே. அதற்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தான் கயாமத்து வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு கிரிகைகளை நினைவுபடுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைத்தான் குறுக்கிடுவான் வாழ்க்கை. ஏன்? அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. நல்ல மரணத்தை அடைவது அவனுக்கு விருப்பமில்லை. எப்படியாவது அவனை திசை திருப்ப வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து கொண்ட இருப்பான் சைத்தான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டார், ஃபத்தஹிதூஹு அதுவா, அவன் எதிரி, எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுகின்றனர். அவன் எதிரி, அவன் நல்லதை சொல்ல மாட்டான். எது கெடுதியோ, எது நரகத்தின் பக்கம் கொண்டு போகுமோ அவைகளைத்தான் அலங்கரித்து காட்டுவான். கவனமாக இருங்கள். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய சைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய வாழ்க்கை தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்ச்சிகள் வரும். அதில் மிக முக்கியமானதுதான் மனோ இச்சையுடைய விடயத்திலே சைத்தான் அதிகமாக ஊடுருவான். அடியாருடைய உள்ளங்களிலே கெட்ட சிந்தனைகளை உண்டாக்குவான், கெட்ட செயல்களை தூண்டிக் கொண்டிருப்பான், கெட்ட செயல்களை அலங்கரித்து காட்டிக் கொண்டிருப்பான். ஏன்? நல்ல செயல்களை நினைத்தால் நல்லதை செய்து விடுவார் என்பதற்காக கெடுதிகளையும் பாவங்களையும் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கக்கூடிய செயல்களையும் அலங்கரித்து காட்டிக் கொண்டிருப்பான் சைத்தான். அந்த செயலை மனிதன் விரும்பும் வரைக்கும் காட்டிக் கொண்டிருப்பான். யாரெல்லாம் பலகீனமான ஈமானோடு இருப்பார்களோ அவர்கள் அந்த வலையிலே மாற்றி விடுவார்கள். யாரெல்லாம் உறுதியான ஈமானோடு இருப்பார்களோ அவர்களை ஒரு காலம் சைத்தான் வழிதவற செய்ய முடியாது, வழிதவற செய்ய முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு நிரப்ப வேண்டும். நாம் வாழக்கூடிய காலம் அதிகமான சோதனைகளுடைய காலம், பாவங்கள் தலைவிரி காணக்கூடிய காலம், உள்ளங்கள் எல்லாம் கெட்டுவிடுவதற்குரிய செயல்கள் நிறைந்த காலம், ஆபாசங்கள் நிறைந்த காலம், அசிங்கங்கள் அனாச்சாரங்கள் நிறைந்த காலம், ஹராம் ஹலால் என்ற தரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கும் காலத்திலே வாழ்கிறோம். இந்த காலத்தில் நம்முடைய உள்ளங்களை பாதுகாப்பது மிகப்பெரும் கடமை, மிகப்பெரும் கடமை. இந்த உள்ளம்தான் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கும் நுழைய வைக்கும், நரகத்துக்கும் நுழைய வைக்கும். எம்முடைய உள்ளங்கள் ஈமான் நிறைந்த உள்ளங்களாக, அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்த உள்ளங்களாக, தவக்குள் நிறைந்த உள்ளங்களாக, தனிமையில் இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயத்துவனுக்கும் உள்ளங்களாக மாற வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய ஒரு உள்ளத்தை சொல்லுகிறான். சொர்க்கத்துக்குரிய ஒரு உள்ளம் உடையவன் யார் தெரியுமா? அல்லாஹ் விடத்திலே நான் ஒரு நாளைக்கு எழுப்பு நிப்பாட்டப்படுவேனே, கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் என்ற மனுஷனே, அதிலே என்னையும் எழுப்பு நிப்பாட்டுவான் ரப்புல் ஆலமீன். அந்த நாளையிலே எனக்கு சொர்க்கம் என்பதாக இருந்தால் அது எதை சொல்லுகிறார் அல்லாஹ் பாருங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தாட்டப்படுவேனே
விடயத்தை பயந்தி ஹவா மனோ இச்சைகள், உள்ளத்திலே வரக்கூடிய பாவமான சிந்தனைகள், பாவமான ஆசைகள், இவைகளெல்லாம் யாரு தவிர்த்து கொள்ளுவாரோ தவிர்த்து கொள்ளுகிறார். வேண்டாம், இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஷைத்தான் ஊசலாட்டத்தை உண்டாக்குகிறார், அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறான் என்ற சிந்தனை யார் உண்டாக்கிக் கொள்ளுவாரோ, இரண்டு விடயம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற ஒரு பயம், இரண்டாவது அந்த பயத்தினால் இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய நப்சை இச்சைகளை விட்டும் அவர் கட்டுப்படுத்துகிறார், தவிர்த்து கொள்ளுகிறார் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், அவனுடைய தங்குமிடம் சொர்க்கம், ஜன்னத்துல் மஅவா என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜன்னத்துல் மஅவா வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை பயந்து கொள். அடிக்கடி உள்ளத்திலே வரக்கூடிய பாவமான ஊசலாட்டங்களை நீ தவிர்த்து கொள். இது ஜன்னத்துல் மஅவாவை அடைவதற்கு வழியமைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, இன்று பாவமான ஆசைகள் உள்ளத்திலே உண்டாகுவதற்குரிய அதிகமான விடயங்கள் பரப்பப்பட்டிருக்கிறது சமூகத்திலே. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து என்று சொல்லுகிறோமே, சோசியல் மீடியாக்கள் இன்று அதற்கு மிக பெரும் ஒரு வழியாக இருக்கிறது. நல்லவர்கள் கூட வழியவரை செல்வதற்கு லேசான பாதையாக, ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு பாதையாக இன்றைய சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிறுத்தாட்டப்பட போகிறோம். அந்த நாளையிலே அல்லாஹ் என்னை விசாரிக்கவிருக்கிறான். அந்த நாளுடைய விசாரணை பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுவை பார்த்து, ஆயிஷாவே, யார் ஒரு மனிதனை அல்லாஹ் கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தி விட்டாரோ அவன் அழித்து விட்டார் ஆயிஷா என்றார்கள். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு. ஒவ்வொரு நியமத்துகளும் முன்னால் வைக்கப்படும். கண் என்பது நியமத்து, காது என்பது நியமத்து, உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நியமத்து. அந்த நியமத்துகளை பற்றி ரப்புல் ஆலமீன் கேட்பாட்டி செய்வார். அந்த நாளையிலே நீங்கள் நியமத்துகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். குடிக்க தந்த தண்ணீரை பற்றி கூட அல்லாஹ் கேட்பார். நாமெல்லாம் தண்ணீர் என்பது நியமத்தை கணக்கெடுத்து இருக்க மாட்டோம். ஆனால் எத்தனை நாடுகள் வறட்சியிலே சின்ன சின்ன மூலிகள்ல தண்ணீருக்கு தான் குடிக்காமல் தன் பிள்ளைகளுக்கு குடிப்பாட்டுகிறார்கள். பிள்ளைகளாவது குடிக்கட்டும் என்று. சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு தான் தெரியும் இந்த தண்ணீர் என்பது எவ்வளவு நியமத்து என்று. ராம்வாசீனம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பார். இதில் மிக முக்கியமானதுதான் என்னுடைய உடல் உறுப்புகள். உள்ளம் மிக முக்கியமான பாதுகாக்க வேண்டும். உள்ளம் சீர்கட்டால் அனைத்துமே சீர்கேடுகிறது. உள்ளத்தின் சீர்கேடுனால் சகோதரர்களே, இந்த சமூகத்தில் சீர்கேட்டிருக்கிறார். உள்ளத்தில் ஈமானை இழந்துவிட்டோம். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை இழந்துவிட்டோம். நண்பர்களோடு சேரும் போது உள்ளம் கெட்டு விடுகிறது. தனிமையில் இருக்கும் போது உள்ளம் கெட்டு விடுகிறது. நல்ல விடயங்களை காது கேட்கவில்லை, உள்ளம் ஏற்கவில்லை. நன்மைகள் செய்வதற்கு வெறுப்பாக இருக்கிறது, பாவங்கள் செய்வதில் இன்பமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன சகோதரர்களே? உள்ளம் சீர்கட்டு விட்டது என்றுதான் அடையாளம். உள்ளம் சீர்கட்டு விட்டது. அல்லாஹ் உண்மையான வெற்றியாக சொல்கிறார். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகது ஃபாத மன் தஸ்ஸாஹா. இரண்டு வார்த்தைகள் அல்லாஹ் முடித்து விட்டார். வெற்றியாளன் யார், தோல்வியாளன் யார்? அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொண்டார் யாரோ அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். வகது ஃபாத மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை யாரு இச்சைகளை கொண்டு, பாவங்களை கொண்டு, பொறாமைகளை கொண்டு, கெட்ட நோய்களை கொண்டு அசிங்கப்படுத்திக் கொண்டார்கள் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உள்ளங்களை பழுதாக்கிவிடக் கூடாது. வெளிரங்கத்தில் பார்வைக்கு அழகாக இருக்கிறார். உள்ளம்
மனிதர்கள் பார்ப்பது உங்கள் உடல் உறுப்புகளையாக இருக்க முடியும், உங்களுடைய முகத்தையாக இருக்க முடியும், சொத்துக்களையாக இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய உள்ளத்தையும் செயல். அதனால் அல்லாஹ் பார்க்கும் இரண்டை சீராக்கிக் கொண்டாலே நல்ல முடிவுக்கு அது காரணமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் ஒவ்வொருவரும் அல்லாஹ் எவைகளை வெறுக்கிறானோ அவைகளிலிருந்து தூரமாகிவிட வேண்டும். குறிப்பாக இந்த சமூகத்திலே வழியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, லேசுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் அது பாவத்துக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. பாவத்திலே கொண்டு போய் மனிதனை மூழ்க வைத்து விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் என்றாலே இருக்கிறார். பாவியில் இருக்கவில்லை. எப்போது இருக்கவில்லை தெரியுமா? அந்த பாவியான மனிதன் ஏன் சில வேலைகளில் மனிதன் உணரலாம், இவ்வளவெல்லாம் பாவம் செஞ்சிட்டேன், எவ்வளவு தொழுகை நான் விட்டுட்டேன், எவ்வளவு ஹராத்தை செஞ்சிட்டேன், எத்தனை பெண்களோட விபச்சாரம் செஞ்சிட்டேன், எவ்வளவு வட்டி எடுத்துட்டேன், எத்தனையோ தடுக்கப்பட்டவர்கள் நான் செஞ்சிட்டேனே, மானக்கேடு நான் செஞ்சிட்டேன், இதுக்கு பின்னால என்னதான் இருக்கிறேன், தொடரத்தான் உள்ளது, என்னதான் இருந்தாலும் நமக்கு சீர்குட்டியாச்சு, நாம நரகவாதி கட்டவன் என்று நினைச்சிடவானம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ராகிருதல், பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரப்புலவன். எவ்வளவு நான் அடியான் பாவம் செய்திருந்தாலும் நான் இன்றிலிருந்து திருந்த போகிறேன் என்ற முடிவை எடுத்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய கதவை உடனே அந்த அடியானுக்கு திறந்து கொடுப்பார். திருந்த நினைக்கும் மனிதனை அல்லாஹ் விரும்புகிறார். தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? பாவத்தை அடியான் உணர்ந்து விட்டானே, தவறு செய்து வாழ்ந்து விட்டேனே, பாவத்தோடு வாழ்ந்து விட்டேனே என்று உணர்ந்து திருந்தியதனாலே அல்லாஹ் அந்த அடியானை விரும்புகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? தனக்கு தானே பாவங்கள் செய்து அநியாயம் செய்து கொண்டானே அடியான், அவனை பார்த்து நபியை சொல்லுங்கள், நான் இவ்வளவு பாவம் செஞ்சதன் பின்னால எனக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்க போகுது, அப்படி நிராசையாகிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவனுக்கு என்னுடைய கருணை உண்டு. அல்லாஹ்வுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, பாவத்தை செய்துவிட்டோம், கை சேதப்பட வேண்டும், திருந்துவதற்குரிய வழியை நாம் தான் உண்டாக்க வேண்டும். அதனுடைய முதல் கட்டம் தான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது. தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய இரக்கம் வந்துவிடும். இது எப்படியான தௌபா? மஸ்ஜிதுக்கு தௌபா செஞ்சாச்சு, வெளியே போய் பணத்தை ஆரம்பிச்சாச்சு, இதுவல்ல உறுதியான தௌபா. இதற்கு பின்னால் இந்த பாவத்தை நான் பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதியான தௌபா செய்தால் அந்த தௌபாவுடைய அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் தௌபாவை உறுதியாக செய்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சில பாவங்களை அதிகமாக வரைக்கிறார், சில பாவங்களை அதிகமாக. ஒவ்வொரு பாவத்தையும் எல்லாம் தடுக்கும் விட வித்தியாசம். சில பாவங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், விட்டுவிடுங்கள். பட்சியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், பட்சியில் எஞ்சியதை விட்டுவிடுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். சில மோசமான சிந்தனைகள் உள்ளத்திலே வரலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதிகமான எண்ணங்கள் சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் சில பாவங்களை தடுக்கும் விடம். ஆனால் இந்த சமூகத்திலே அதிகமாக பரவியிருக்கக்கூடிய ஒரு பாவம், அதற்கு தான் அதிகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சில விடயங்கள் ஆரம்பமாக இருக்கலாம், அந்த விடயத்தின் முடிவு இந்த பாவமாக இருக்கும். அப்படியான வழிகள் அமைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலம் சகோதரர்களே. அது என்ன பாவம்? அல்லாஹ் நெருங்கவும் வேண்டாம் என்று குர்ஆனிலே ஒரு பாவத்தை சொல்லுகிறார் என்றால் அது பயங்கரமான பாவம். அதுதான் விபச்சாரம் என்ற பாவம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே, நெருங்கி விடாதே. செய்ய வேண்டாம் என்று சொல்லலாம், நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நெருங்கினாலே ஆபத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன் மனோ இச்சையிலே காலை வைத்தார் என்றால் அடுத்த காலவன் வைப்பது சொர்க்கத்திலே. இப்படி வழிகாட்டப்பட்டவர்கள் தான் நாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு வாலிபர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, விபச்சாரம் செய்வதற்கு ஆசையா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பாண்டி வரல, இது அவருடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு ஆசை. ஆனால் இந்த ஆசை பயங்கரமானது என்பதை உணர்த்த வேண்டும், எந்த அளவுக்கு கேவலம் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், விபச்சாரம் என்றால் இன்னொரு உனக்கு ஹராமான ஒருவரோடு ஒன்று சேர்வது, இதே உன் தாயோடு ஒன்று சேர்வதை நீ விரும்புவாயா? உன் சகோதரியோடு, உன் மனைவியோடு, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அடித்துக் கொண்டு போன நேரம் உடனே சொன்னார், யார சூழல்லாம் விட்டு விட்டேன், யார சூழல்லாம் வெறுக்கிறேன் என்றார். வெறுக்கிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கையை வைத்தார்கள் உள்ளத்திலே, அவருடைய உடம்பிலே கையை வைத்து உள்ளத்திலே கையை வைத்து சொன்னார்கள், அல்லாஹ் உன்னது பிறந்தம்பா, யாழ் இவர் பாவத்தை மன்னிச்சு கெட்டெண்ணம் வந்திருக்கிறியா, உள்ளத்தை சுத்தப்படுத்திருந்த எண்ணத்தை விட்டு ஏன் இந்த எண்ணம் வந்துடக்கூடாது, மர்மத்தை ஹராத்தை விட்டு பாதுகாக்கிறியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார். இன்றைய அழைப்புகள் எல்லாம் இந்த விபச்சாரத்தின் பக்கம் தான் போய் முடிகிறது. இன்றைய சமூகத்திலே பார்க்கிறோம், சர்வ சாதாரணம். எது சர்வ சாதாரணம்? அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன பாவம், அதற்குரிய வழிகள் மிகலேசாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுடைய நிர்வாகமான ஆடைகள், எந்த ஒரு பெண் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு புறம்பாக ஆடை அணிவாரோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவள் நரகவாதி என்றார்கள். நரகவாதி, சொர்க்கத்துடைய வாரை கூட நுகர முடியாதவர்கள் என்றார்கள். ஆனால் இன்று தன்னுடைய அழகையும் அலங்காரத்தையும் அடுத்த ஆணுக்கு காண்பித்து அடுத்த ஆணுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணம் எழுவதற்கு காரணமாக ஒரு பெண் உருவாக்கப்படுகிறார் என்றால் அவள் எங்கே உருவாகிறார்? வீட்டுக்குள்ளே உருவாகிறார். அவளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எங்கே? ஏன் அவள் அப்படி உருவாகிறாள்? ஈமானை கொடுக்க தவறியதனால் ஏற்பட்ட விளைவு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் எச்சரித்த ஒரு பாவம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு பயங்கரம் தெரியுமா இந்த பாவம்? இதா பஜல் ஜிதா வரிபா ஃபி கௌமின் ஃபகத் அஹல்ல பிஅன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ். எந்த ஒரு சமூகத்திலே விபச்சாரம் பரவும், கண்ணுடைய விபச்சாரம், ஹராத்தை பார்த்தது, கையுடைய விபச்சாரம், ஹராத்தை குடிப்பது, எந்த ஒரு சமூகத்திலே விபச்சாரம் பற்றியும் பரவுமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை ஆகுவாக்கிக் கொண்டார்கள், இறக்கிடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் தான் அந்த பாவம். அன்பார்ந்தவர்கள், இன்று அதிகமான நம்முடைய வாலிபர்கள் அந்த வளர்களில் முரட்டி தவிக்கிறார்கள். உலகத்தின் அலங்காரம், எந்த ஒரு ஆண் அல்லாஹ் தடுக்க, அல்லாஹ் வேண்டாம் என்ற ஒன்றில் கை வைத்து விடுவானோ பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். இந்த உலகமே நம்முடைய உள்ளத்தோடு போராடும் மிகப்பெரிய போராட்டம். மிகப்பெரும் போராட்டம். அந்த போராட்டங்களில் வெற்றி கண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸில் குர்ஸியிலே சொல்கிறார், அனல்லாஹ், நான் என்னுடைய கட்டளைகளை எல்லை மீறுகிறார்களே,
இந்த உலகத்திலே அதாவது ஆடம்பரத்தை விரும்புகிறார்களே, என்னுடைய கட்டளைகளை மீறி அவர்கள் விரும்பியபடி வாழுகிறார்களே, அழைத்து விடுகிறவர்கள் அவர்கள் வாழ முடியாத உலகத்திலே ஒரு நேரத்தை எல்லாம் கொடுப்பார். அந்த நேரம் அல்ல அவர்களுக்குரிய அன்பை உண்டாக்குவார். இரண்டாவது விபச்சாரம் யார் செய்கிறார்களோ அவர்களை வறுமையிலே ஆக்கிவிடுவேன், வறுமையிலே ஆக்கிவிடுவேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, உள்ளத்தில் ஆசைகள் வராதவர்கள் யாரும் கிடையாது. மலக்குமார்கள் அல்ல, மலக்குமார்கள். ஆனாலும் அந்த ஆசைகளின் போது, உணர்ச்சிகளின் போது இது அல்லாஹ் விரும்பியதா விரும்பாததா என்பதை உணர்ந்துதான் அதை தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தடுத்த உணர்ச்சிகள் வேண்டாமே. வாலிபர்களே, உங்கள் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவமான சூழல்கள் நிரம்பிய ஒரு காலம். நீங்கள் நேர்வழியில் போனால் கூட இடையிலே குறுக்காக சைத்தானுடைய ரூபத்திலே வந்து பெண்கள் நுழைய வருவார்கள். மயங்கி விடாதீர்கள், மயங்கி விடாதீர்கள். அந்த வலை கேவலம், கேவலம். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ஹவாயில் சேத்தானுடைய வலைகள் பெண்கள் என்றார்கள். ஏன்? பெண்களை கேவலப்படுத்தவல்ல, அவர்கள் உங்களை வழிதிருக்கி விடுவார்கள் என்ற ஒன்றுக்காக, வழிதிருக்கி விடுவார்கள் என்ற ஒன்றுக்காக, அழகையும் அலங்காரத்தை காட்டி உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்ற ஒன்றுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஆகமாக்கிவிடக் கூடாது, பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட பயங்கரமான ஒரு காட்சி, நரகத்திலே பயங்கரமான காட்சி சொன்னார்கள். இருவர்கள் வந்து என்னை அழைத்து போனார்கள், நானும் போனேன். உறக்கத்திலே இருக்கும் போது இருவர்கள் வந்து என்னை அழைத்து போனார்கள். அந்த நேரத்திலே நான் பார்த்தேன், மேல் பகுதி ஒடுக்கமான, கீழ்ப்பகுதி விசாலமான ஒரு பாத்திரம் போல, ஒரு குவளை போல ஒன்றை கண்டேன். கீழால் நெருப்பு எரிகிறது. அந்த நெருப்பு எரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரத்திலே உள்ளவர்கள் அப்படியே வெளியிலே பொங்கி வந்து திரும்ப உள்ளால் போகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் தத்துவார்கள். இதை கண்டேன் நான், சத்தத்தை கேட்டேன். அந்த நேரத்திலே நான் அந்த மலக்குமாரிடத்திலே கேட்டேன், இவர்கள் யார் என்று கேட்ட நேரம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்கள் தான் இந்த உம்மத்தில் தினா செய்த ஆண்களும் பெண்களும் என்றார்கள். ஆண்களும் பெண்களும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுங்கள் தௌபா செய்யுங்கள். இந்த இன்பம் இருக்கிறது, நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இன்பம், சேர்க்கக்கூடிய இன்பம். பல கோணங்களிலே பிசினாக்கள் வரலாம். வரக்கூடிய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்வவன் இந்த முஃமின் அடக்கிக் கொள்ளுவான், அடக்கிக் கொள்ளுவான். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கேட்டார்கள், சகோதரர்களே, துஆ. அவர்கள் கூட கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு இஃபத்தை தந்து விடுவாயா? இஃபத் என்றால் இந்த ஹராத்தை விட்டு தவறு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயா? அதுதான் அரசந்தடி. என் உள்ளத்திலும் ஆசை வரும், ஹராத்திலே நான் விழுந்துவிடக் கூடாது, என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். திருமணம் முடிக்கும் வயது வந்துவிட்டால் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தடுத்து விடாதீர்கள், தடுத்து விடாதீர்கள். நீங்கள் பிள்ளைகளுடைய உணர்வை உணர வேண்டும். என்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய வயது, தடுத்தால் அவன் ஹராத்தை செய்து விடுவான். புரிந்தும் நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் அவன் செய்யக்கூடிய ஹராத்துக்கு முழு கூலியும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும், உங்களுக்கும் வந்து சேர்ந்துவிடும். அதனாலேதான் திருமணம் முடிக்கும் வயது வந்துவிட்டால் முடிப்பு கொடுத்து விடுங்கள். முடிப்பு கொடுக்காமல் இருப்பதும் இந்த பாவங்கள் சமூகத்தில் பரவுவதற்கு காரணம், சமூகத்திலே விளைந்ததற்கு காரணம். இன்னும் தான் சகோதரர்களே,
அந்நிய சமூகத்தோடு உள்ள தொடர்புகள், சோசியல் மீடியாக்கள் உள்ள இருக்கிற ரூம்ல தான் பொடியில் இருக்கிறார் ரூம்ல, அவங்க எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஆனாலும் தொடர்பு உண்டாகிறது. அதற்கு பின்னாலே பாவம் செய்ய உணர்த்தி இது மனமது மார்க்கமே என்று கூட அது உணர்த்தவில்லை. என் ஆசை உண்டாகிவிட்டது. கடைசி இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை. எத்தனையோ வாலிப ஆண்களும் தான் பெண்களும் தான் அற்பமான இந்த ஆசைக்காக வேண்டி, அற்பமான இந்த உடம்புடைய பசிக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு போனவர்கள் கூட இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னதான் இருக்கிறது இதிலே அந்த அளவுக்கு இன்பம்? மார்க்கத்தை விட்டு எந்த மார்க்கத்துக்காக வேண்டி அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தன் உயிரை அர்ப்பணித்து பாதுகாத்தார்களோ, இந்த மார்க்கத்தை விட்டு போகும் அளவுக்கு என்ன இன்பம் இருக்கிறது? நரகத்துடைய வேதனை தான் இருக்கிறது. ஒரு கவிஞர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டும் சகோதரர்களே, ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், இன்ன தெய்னுன் இதா குரல்தஹு கானல் வஃபாஉ மின் அஹ்லி பைத்திக ஃபஅலனி. அறிந்துகோ, விபச்சாரம் என்பது ஒரு கடன். அந்த கடனை நீ எடுத்து விட்டால் நீ அந்த கடனை கொடுக்க மாட்டாய். அந்த கடனை உன் குடும்பத்திலே உள்ளவர்கள் நிறைவேற்றுவார்கள், உன் பிள்ளைகள் நிறைவேற்றுவார்கள், உன் சகோதரர் நிறைவேற்றுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை எவ்வாறு சீரழிக்க முடியுமோ? அந்த உணர்வு வரும்போது என் குடும்பம் ஞாபகம் வர வேண்டும், ஞாபகம் வர வேண்டும். ஏன் சொன்னார்கள் இவைகள் எல்லாம்? வெறுக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக. அதனால் தான் ஒவ்வொரு நேரமும் அப்படியான உணர்வுகள் வரும் போது நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ், எழுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். காரணம், ஷைத்தான் உண்டாக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பாதுகாத்தார்களே, ஹராத்தை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம், தனிமை. ஆனாலும் அல்லாஹ் பார்க்கிறார் என்ற பயம் எங்க என்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஏன் இல்லாமல் போய்விட்டது? அற்பமான இன்பத்திற்காக வேண்டி ஈமானை இழந்துவிடக் கூடாது. இந்த இன்பத்திற்கு பின்னால் கை சேதமும் கேவலமும் வேதனையும் நரகத்துடைய தண்டனையும் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஹ்ஷருல்லாஹி யௌமல் கியாமா அன்சன் மின் ரைஹில் ஜீஃபா. சட்ட பணம் என்றால் யாராவது வீட்டுக்குள்ள ஒரு எலி செத்திருக்கிறீர்கள், செத்து 2-3 நாள் நாட்டம் அடிக்க எங்களுக்கான எப்படியாவது தேடுவோம். எல்லாத்தையும் இழுத்து தேடி அதெல்லாம் அதிகத்தை இல்லாமல் ஆட்சி நாட்டமெல்லாம் கூட்டி வீட்டை மனமாக்கிடுவோமா இல்லையா? ஏன் நாட்டம் கொடுக்க முடியாது. இது போல நாளை மறுமையிலே சிலர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். ஒவ்வொருவருடைய அடையாளமும் ஒவ்வொரு விதத்திலே இருக்கும். சிலர்கள் பைத்தியகாரர்கள் போயிருப்பார். யார் அவர்கள்? உலகத்திலே வட்டி எடுத்தவர்கள். இன்னும் ஒரு கூட்டம், அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் நாட்டம், குரு நாட்டம். எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாட்டம் நரகவாதிகளுக்கே தண்டனையாக இருக்குமா? சுப்ஹானல்லாஹ், நரகவாதிகளுக்கே தண்டனையாக இருக்குமா அந்த நாட்டம்? அது என்ன தெரியுமா? மஹ்ஷருல் தானி யௌமல் கியாமா அன்சன் மின் ரைஹில் ஜீஃபா. செத்த பணத்தை விட நாட்டமாக இருக்குமா? அதாவது விபச்சாரம் செய்த ஆண் பெண் எழுப்பாட்டப்படக்கூடிய அந்த இடம். அவ்வளவு எவ்வளவு கவனமாக வாருங்கள். சர்வ சாதாரணமாக பாருங்க, நம்முடைய பெண்கள் சமூகம் சர்வ சாதாரணம். சில கணவன்மார் தன் மனைவி வைக்கிறார்கள். அடுத்தவன் பார்த்து ரசித்து போட்டோம், அடுத்தவன் இன்பம் காணட்டும், நோக்கி தடுக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் ஒருவனுக்கு முடித்து கொடுக்கிறீர்கள் என்றால் அவர் என் பிள்ளை நரகை விட்டும் பாதுகாப்பாக என்ற ஒரு தரம் உள்ளவரா என்பதை பார்த்து முடித்துக் கொடுங்கள். நரகவாதிக்கு முடித்து கொடுக்கிறார்கள்.
இப்ப சீரழிலை சமூகத்தில் பெரிய சீர்கேடு. தன் அலங்கரித்து அதுக்குள்ள எத்தனையோ அதாவது ஆண்களுடைய உணர்ச்சி தூண்டக்கூடிய பேச்சுகள் பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன் முன்னால் பார்க்கக்கூடிய நலவாரியவர்கள் எப்படி சொல்லுகிறோம் என்று கேட்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வர்ணனை சொன்னார்கள்? தன்னுடைய அழகை காட்டி பேச்சை காட்டி ஒருவனை தன் பக்கம் சாய்க்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், அவள் நரகவாதி என்றார்கள். சொர்க்கத்தின் வாசத்தை நுகர பாக்கியமில்லாமல் அப்படியானவர்களை கண்டால் அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டு கமாண்ட் அடிச்சிருப்பேன். அல்லாஹ் நாசமாக்க சொன்னார்கள். இப்படியானவர்களை கண்டால் வழிகெடுக்கிறார்கள், விபச்சாரத்துக்கு வழியமைக்கிறார்கள், அலங்காரத்தை காட்டி அழகை காட்டி இப்படியெல்லாம் சீரழிக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும். என் பெருமானார் சொன்ன வார்த்தை. வாலிபர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, திருமணம் முடித்த ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். வீட்டிலே பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லுகிறேன், ஈமானை கொடுத்து ஈமான்தாரிகளாக உருவாக்குங்கள். ஈமான்தாரிகளாக உருவாக்குங்கள். அழகுக்கும் அலங்காரத்துக்கும் மயங்கி விடாதீர்கள். அற்பமான உலகம் மயங்கி விடாதீர்கள். ஹலால் அதுதான் இன்பமானது, ஹராம் என்றும் இன்பம் கிடையாது. அதனால் ஹலாலை வாழ்க்கையை உண்டாக்குங்கள். ஹராத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். அல்லாஹ் தடுத்தவைகளை தூரமாக்குங்கள். வாழ்க்கை நல்ல மரணத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இதுதான் செய்தி. சஹாபாக்கள் போல தவறை செய்தவர்கள் அதற்கு உடனே பரிகாரம் தேடினார்கள். எத்தனையோ பேருடைய சம்பவங்களை அடித்துக் கொண்டு போகலாம். அப்துல்லாஹ் உதாரணவர்கள் அனைத்து அழகான பெண்களும் அழைத்து வரப்பட்டு அது மிக அழகான ஒரு பெண் அழைக்கப்பட்டு இவர்களை வழிதிருப்ப வேண்டும் என்று கைசர் மன்னன் செய்த சூழ்ச்சி ஒரு பெண்ணை வைத்துத்தான் திருப்ப முடியும் என்ற ஒரு முடிவோடு தனி அறையிலே அவர்களையும் அந்த பெண் அழகான பெண், அவளை விட ஒரு அழகு வேறு யாருமே இருக்கவில்லை. அந்த காலத்தில் அப்படியான அழகான பெண்ணை முழு நிர்வாணமாக்கி ஒரு அறையிலே போட்டு மூடிவிட்டார். அந்த பெண் வந்து இவர்களை தீண்டுகிறார், தட்டுகிறார், கடவுகிறார். இவர்கள் திரும்பியும் பார்க்கவில்லை. யார்? அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பியும் பார்க்கவில்லை. ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய பயம். தன்னை எதுவும் செய்ய முடியும், ஆனால் என்னுடைய ரப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம். வாலிபர்களை உண்டாக்குங்கள் உள்ளத்திலே, சகோதரர்களை உண்டாக்குங்கள் உள்ளத்திலே. அந்த பயம் அவருடைய உள்ளத்திலே. வெளியிலே வந்தால் அந்த பெண் கோபத்தோடு வந்து சொன்னார், நீங்கள் எந்த மனிதனுக்குள்ளே தனிமையிலே போட்டு மூடினீர்களோ அவர் ஒரு கல்லா அல்லது மரமா, நான் ஒரு ஆணா பெண்ணா என்று கூட பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். ஈமான். இன்று மொபைலை திறந்தாலே அநாச்சார விபச்சாரத்திற்கு வழியமைக்கக்கூடியவைகள் மிக கவனம். ஹலாலுக்காக சோசியல் மீடியாக்களை பயன்படுத்த, நலவுகளுக்காக பயன்படுத்துங்கள். அல்லாஹ் தந்த ஒவ்வொன்றும் அமானிதம். எனவே நல்ல முடிவை அடைய வேண்டும்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி, மையகுமனுலி மா பைனனி ஏய்யு மா பைன பகுதை, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கும் நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கும் மர்மஸ்தானத்தையும் யார் ஒருவர் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுவாரோ, உறுதியெடுப்பாரோ, அவருக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன், நான் பொறுப்பளிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். ஈமான்தாரிகளுடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் தன்னுடைய மர்மஸ்தானத்தை அராத்தை விட்டு பாதுகாப்பார்கள். இதுவரை காலம் தவறிலே இருந்திருந்தால், பாவத்தை செய்திருந்தால், ஹராத்தோடு இருந்திருந்தால் அதை ஹராமாக்க பாருங்கள். அந்நிய பெண்ணோடு, இஸ்லாம் அல்லாத பெண்ணோடு வாழ்க்கை நடந்து கொண்டு போகிறது என்றால் அவளை முஸ்லிமாக மாற்ற பாருங்கள். இஸ்லாமிய வாழ்க்கை வாழுங்கள், தௌபாவோடு வாழுங்கள். ஹராம் வேண்டாம்,
விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிவிட வேண்டாம். ஆசைகள் இன்பங்கள் அற்பமானது, அதற்கு பின்னால் கேவலமும் கை சேதமும். எனவே இதுவரை காலம் அந்த பிழை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டிருப்பேன். அப்படியான பிழைகள் செய்யும் உணர்வு வந்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். எம்முடைய குடும்பங்களை அப்படியான பாவத்திலே இருந்து தடுப்பதற்குரிய பணிகளை செய்வதை ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். வல்லவனம்தான் செய்த பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தருவானாக. சில பாவங்களை மன்னித்து விடியா அல்லா. தெரிந்தும் தெரியாமல் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம் யா அல்லா. நீ தடுத்தவைகளை செய்திருப்போம் யா அல்லா. இன்பமாக செய்திருப்போம் யா அல்லா. இரக்கமுள்ளவனை நீ மன்னிக்கக்கூடிய ரப்பு யா அல்லா. எம்மை மன்னிச்சிடுவாயாக. உன்னுடைய அன்புக்கு அனுப்பியவர்களால் எம்மை புரிந்து கொள்ளியா அல்லா. ஹராத்திலே வெறுப்பை தந்து விடியா அல்லா. ஹலாலின் மீது ஆசையை உண்டாக்கியா அல்லா. ஹராத்தை எம்மை விட்டு தூரமாக்கி விடியா அல்லா. ஹராமான சிந்தனைகளை உண்டாக்கி விடாதையா அல்லா. ரப்பே ரஹ்மான் எம்மை புரிந்து கொள்வாயாக. ஈமான்தாரிகளாக வாழ வைத்திடியா அல்லா. பாவிகளாக வாழ வைத்திடாதையா அல்லா. என்னுடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு நிரப்பிவிடியா அல்லா. உன்னுடைய பயத்தை கொண்டு நிரப்பிவிடியா அல்லா. யாருடைய உள்ளங்களில் எல்லாம் பாவ சிந்தனைகள் எழுகின்றனவோ யா அல்லாஹ், அந்த சிந்தனைகளை இல்லாமல் ஆக்கி உன்னுடைய சிந்தனை உண்டாக்கி விடியா அல்லாஹ். விக்குடைய சிந்தனை உண்டாக்கி விடியா அல்லாஹ். சலவாத்துடைய சிந்தனை உண்டாக்கி விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனை எம்மை சொல்லிக் கொள்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ அனைத்து சூழ்ச்சிகளையும் முயற்சியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. மஹல்லாவுடைய வாலிபர்கள், வயோதிகர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரையும் கபூல் செய்யா அல்லாஹ். உலமாக்களை கபூல் செய்யா அல்லாஹ். முஅத்தின்களை கபூல் செய்யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய நிர்வாகங்களை கபூல் செய்யா அல்லாஹ். எல்லோருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை அராசி விட்டும் தூரமான வாழ்க்கை ஆக்கக்கூடிய அல்லாஹ். குறிப்பாக வாலிப சமூகம் எப்படி வாலிபர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ அப்படியான ஈமான்தாரிகளாக உருவாக்கி தந்துவிடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனை சந்ததிகளை பாதுகாத்துவிடியா அல்லாஹ். சந்ததிகளை ஈமான்தாரிகளாக உருவாக்கி தந்துவிடியா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையை உணர்வுரியதாக ஆக்கிவிடியா அல்லாஹ். ஒவ்வொரு நேரமும் மௌத்துடைய சிலோர் வாழும் தௌஃபீக்கை தந்துவிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள நாட்டை புரிந்து கொள்வாயாக. நாட்டு மக்களை புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், முன்னாலே தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பிறந்த நாட்டுக்கு ஒரு தலைமைத்துவத்தை தந்துவிடியா அல்லாஹ். அநியாயம் இல்லாத, சுயநலம் இல்லாத ஒரு தலைமைத்துவத்தை தந்துவிடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனை மனைவரை கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முன்னிட்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா